Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அபவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அபவுட், அதாவது ப்ரொஃபைலில் வந்து அபவுட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு தேவையான சில விஷயங்களை வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி டைப் பண்ணி வைக்க முடியும். இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க ஐ எம் ஆன் மீட்டிங், பிஸி, இந்த மாதிரியான விஷயங்களையுமே போட்டு வைக்க முடியும். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைலில் அபவுட் அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை வந்து ஏற்படலாம். இல்லாட்டி உங்கள் கண்டெக்ஸ்டில் இல்லாதவங்க யாருமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அபவுட்டை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு தேவையுமே ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து வாட்ஸ்அப் அபவுட்டை வந்து எப்படி ஹைட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அபவுட்டை வந்து எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், மேலே கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் சொல்ல போயிருங்க. போனதுக்கு அப்புறமா வந்து இதில் ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து இந்த இடத்துல ஹூ கேன் சி மை பர்சனல் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா அபவுட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து எவ்ரி ஒன் அப்படின்றது போட்டிருக்குமா இருந்துச்சுன்னா, டிக் பண்ணப்பட்டிருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுடைய அபவுட்டை வந்து எல்லாருமே பார்க்க முடியும். ஸோ உங்கள் கண்டெக்ட் நம்பர் இருக்குமா இருந்துச்சுன்னா யாரால் வேணும்னாலுமே வந்து உங்களுடைய அபவுட்டை வந்து பார்க்க முடியும். மை கண்டெக்ட்ஸ் அப்படின்றத போட்டு வைப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய கண்டெக்டில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து உங்களுடைய அபவுட்டை வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல மை கண்டெக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் அப்படி இருக்குமா இருந்துச்சுன்னா, அதாவது சில குறிப்பிட்ட கண்டெக்ட்ஸ் மட்டும் உங்களுடைய அபவுட்டை வந்து பார்க்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல கண்டெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நோபடி அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுடைய அபவுட் செக்ஷன் வந்து யாருக்குமே வந்து ஷோ ஆகாது, ஃபுல்லாகவே ஹைட் ஆகிரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய அபவுட் செக்ஷனை வந்து உங்களால் ஹைட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படி தான் வந்து அபவுட்டை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஹைட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.